அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Official countdown for கூலி ஆரம்பமாயாச்சு. இந்த ஆடியோ லான்ச்க்கு அப்புறமா எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கூலி படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது எல்சியூவில் இருக்குமா, இல்லை ட்ரெய்லரை பார்த்துட்டு அவங்களோட ஸ்பெக்குலேஷன்ஸ் டீகோடிங் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சென்சார் டீட்டெயில்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அப்படின்னாலே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் யூனிக் ஸ்டைலோடு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம் அப்படின்னாலே ரெட்ரோ சாங்ஸ் இருக்கும். பழைய சாங்ஸ்லாம் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லையோ இல்லை இம்பார்ட்டண்ட்டான சீக்வன்ஸில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட ஒரு யூனிக் ஸ்டைலாக அதை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது சென்சார் டீட்டெயில்ஸில் வந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா என்ஓசி இன்னுமே ப்ரொவைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ஓசி இல்லை அப்படின்னா, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஸ்டைலில் ரெட்ரோ சாங்ஸ் இல்லாமல் கூட போகலாம் அப்படின்ற மாதிரியுமே நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மாதிரி எதுவுமே வரல. மோஸ்ட்லி என்ஓசி வந்துடும், கூலிலையும் நம்ம ரெட்ரோ சாங்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சென்சார் போர்டில் பார்த்த இன்ஃபர்மேஷன் படி அங்கங்கே குட்டி குட்டி கெட்ட வார்த்தைகள்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் லிக்கர் பிராண்ட்ஸை வந்து மறைச்சிருக்காங்க. அங்கங்கே டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் லிக்கருக்கு அது மட்டும் தான் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. பெருசாக எதுவும் ரிமூவ் பண்ணல. ஸோ எல்லாருக்குமே அப்படியே அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சென்சார் டீட்டெயில்ஸ் பார்த்தாலே தெரிய வருது. ஸோ அஃப்கோர்ஸ் கூலி வந்து பல வருஷம் கழித்து ரஜினிகாந்த் அவர்களோட ஃபிலிமில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. என்னதான் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக 1000 crore கிளப்பை ஹிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ப்ரீ புக்கிங் வந்து அவ்வளோ தூரம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அஃபிஷியல் கால்குலேஷன்ஸ்லாம் வரலை அப்படின்ற பட்சத்தில் இந்த 1000 crore கிளப் வந்து கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூலி வந்து 50 years ஆஃப் ரஜினிசம் அப்படின்ற மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 50 years ஆஃப் ரஜினிக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ட்ரீட்டாக வந்து ரஜினி ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரஜினி அவர்களோட டைட்டில் கார்டு வந்து 2.5 minutes அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 2.5 minutesக்கு என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க. அனிமேஷன் சீரீஸில் அவர் நடித்த முதல் படத்துலேருந்து இப்போ கூலி வரைக்குமே வந்து எல்லாமே ஸ்னாப்ஸாக அனிமேட்டடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் லாக்ட் அண்ட் லோடட் அப்படின்ட்டு லோகேஷ் அண்ட் அனிருத்தோட பிக்சர் பார்க்கும்போதே பின்னாடி வந்து ஒரு அனிமேட்டட் சீரீஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ அது வந்து டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லப்படுது. சவுண்ட் அண்ட் ரீரெக்கார்டிங் கூட முடிஞ்சாச்சு. லாக்ட் அண்ட் லோடட் அப்படின்ற அளவுக்கு தான் கூலி ரொம்பவே ஸ்பெஷலாக வெயிட்டிங்கில் இருக்குது. ஆல்சோ இந்த 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டாரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த டைட்டில் கார்டில் அபூர்வ ராகங்கள்லேருந்து பாஷா வரைக்கும், முத்துலேருந்து படையப்பா, அண்ணாமலையிலேருந்து சிவாஜி, நிறைய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கிற எல்லாமே வந்து இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரே ஸ்க்ரீனில் 50 years ஆஃப் ரஜினிசம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கூலி வந்து எவ்வளோ தூரம் ஸ்பெஷல் டு ஹார்ட் அப்படின்ட்டு இருந்தாலுமே அந்த 2.5 minutes வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்குமே. அண்ட் ஆல்சோ இன்சைடராக நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. அந்த டைட்டில் கார்டு பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்ட் இமேஜின் 2.5 minutesக்கு வந்து எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா டைலாக்ஸுமே நம்ம வந்து இப்போவே இமேஜின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. தியேட்டரில் ரஜினி அவர்கள் எவ்வளோ தூரம் மாசான ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கூலி படம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி, அ லவ் லெட்டர் டு ரஜினி ஃபேன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டாக இருந்தது, இது எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்ற மாதிரி. நிறைய டீகோடிங்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. அதாவது விக்ரம் படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்வார் 30 yearsஆக நான் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அஃப்கோர்ஸ் ட்ரெய்லரில் வந்து 30 yearsஆக ஒருத்தர் ஆஃப்லைனில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது மேபி எல்சியூவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த கண்டெய்னர்ஸ் பற்றி பேசுறது, அந்த 2 மிஸ்ஸிங் கண்டெய்னர்ஸ் வந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி. பட் ஆனால் இது ஸ்டாண்டலோனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு லோகேஷ் அவர்கள் சொன்னாலுமே லோகேஷ் அவர்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான விஷ்ணு எடவன் அவர்கள் இது எல்சியூவா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு இது எல்சியூ இல்லை, ஆனால் படம் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. இதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூலி படத்துக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் FTFS டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டைட்டில் கார்டு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயமை ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் நூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கரெக்டாக அவர் கொடுக்குற ஸ்கோப்பு கரெக்டாக ஒரு வார்த்தை போட்டணும், ஒரு ஒர்க்கு கொடுத்தணுன்றது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷமா சந்தோஷமா ஹாப்பியா. ஓகே. அண்ட் லியோ வரைக்குமே ஒரு ஜேர்னி ஒன்று இருந்தது. நாரடி அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருந்தது. பட் அதில் இன்னும் ஹை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கூலி அப்படிங்கிறது ஸ்டார் காஸ்டிங்ல இருந்தும் அண்ட் எஸ்பெஷலி மோனிகா ஹிட் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு சாங் இப்படி பூஜா கிட்டே மேம், ஆனால் இவ்வளோ ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கல. அந்த ஹூக் ஸ்டெப்ஸு லிரிக்கும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இது எந்த அளவு ஹாப்பி உங்களுக்கு? பிகாஸ் ஒரு லிரிக்கல் வீடியோவே ஒரு பயங்கர ஹிட்டு, விஷுவல் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். படத்தில் மோனிகா ஒரு சைடு இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஆஃப் கேமரா சொல்ல மாதிரி உயிர்நாடி நண்பனே, எனக்கு அது சம்திங், அது யூனிக். அது அனிருத்தோட அந்த கிளாசிக்கல் ஒரு டச் ஒன்று வச்சிருந்தாரு, ப்ளஸ் லிரிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பாட்டு ஒர்க் பண்ணும்போது. ஸ்பெஷல் நம்பர் நாங்கள் இதுக்கு பண்ணதில்லை. மற்ற படத்துக்கு ஸ்பெஷல் நம்பர் தூக்கி நாங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் அதான் பண்ணிக்கிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் நம்பர் பண்ணணுன்றது இருந்துச்சு. சரி ஓகே, நானும் எனக்கு அதில் பெரிய அனுபவம் எல்லாம் கிடையாது. ஸ்பெஷல் நம்பர் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ இனிஷியலாக லொக்கேஷனாக இது பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நிலாது வானத்தை மேலே தான் நாங்கள் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற நம்பர். ஸோ அதுக்கு சிமிலராக அங்கே எங்கே எப்படி எந்த முக்கில் போய் திரும்பினாலும் கமல்ஹாசன் பண்ணுறாரு. அதுக்கு சிமிலராக இல்லை அதை மாதிரி பண்ணணுன்றதான் பார்க்குறது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்க்கண்ட சிங்கம் பண்ணும்போது அதுக்கு எக்ஸாம்பிளாக அது தென்பாண்டி சீமையில் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய படம். அந்த பாட்டு நம்ம தொடவும் முடியாது, பக்கத்தில் நெருங்கவும் முடியாது. ஸோ எமோஷன் ரெஃபரன்ஸ் அதுதான். கமல் சாரை வச்சு அந்த எமோஷன் ப்ளே பண்ண சாங்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் அதுதான். அஃப்கோர்ஸ் தேவர் மகன்லையும் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு மண்டல அடிச்சது வந்துட்டு தென்பாண்டி சீமையில். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தா எங்களுக்கு போர்க்கண்ட சிங்கம் எப்பவுமே ஒரு இலக்கு இருக்கணும்ல, அட்லீஸ்ட் அதுதான் வச்சிருந்தோம். எனக்கு இந்த ஐடியா சாங் வரும்போது எனக்கு நிலாது வானத்து மேலே தான் எங்கால் நிறைய பேசுகிறேன் நம்ம. ஸோ அதை எக்ஸாம்பிளாக வச்சுப்போம், அதில் போகிற மாதிரி போட்டுக்கலாம். அது ஒரு மூட் வைப் ஒன்று. ஆமாம், அந்த வைப்பாக போய்க்கலாம், அதில் போய்க்கலான்றது. ஸோ அது ஏதோ ஓரளவுக்கு பக்கத்தில் போக முடிஞ்சது, சின்ன சின்னதாக. அது ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி, 8 கிலோமீட்டருக்காக முன்னாடி போக முடிஞ்சது. அது வரைக்கும் ஹாப்பி. அண்ட் எனக்கு ரெஃபரன்ஸாக பண்ணதும் வாலி சார் சாங்ஸ் தான். எல்லா பாட்டும் அப்படி தான் பண்ணுவேன். இது கலாசலா தான் நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, லிரிக்ஸ் ஓகே. ஏன்னா அவர் அதில் இருக்கும், அவர் யார் ஆடுறான். இப்போ நான் முதல்ல கேட்டேன் யார் ஆட போறா. நான் ரஜினி சாரை பற்றி பயங்கரமாக பேசி பாட்டு பண்ண முடியாது, ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் ஆடலை, மற்ற ஸ்டார்ஸ் வச்சு பேச முடியாது. ஓகே. ஸோ யார் ஸ்பெஷல் நம்பருக்கு ஆட வரா அவங்கள சொல்லுங்க. ஏன்னா அதில் வடக்கை கேட்டுப்பாரு, ஹிஸ்ன்னு தான் சொல்லுவான், ஜர்தா பீடா போற என் பேரை தான் மெல்லுவான். பிகாஸ் மல்லிகா ஷெராவத் ஹிஸ்னு படம் அடிச்சிருக்காங்க, அதனால அதை தூக்கி வச்சு அவர் தெளிவாக போட்டுருந்தாரு. ஓகே. அந்த மாதிரி 1000 வரைக்கும் அவர் பண்ணுது. அந்த மாதிரி பயங்கரமா டச். அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தோம். அதனால தான் பூஜா ஆடுறாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி லைன் அதுக்கு போட்டிருந்தோம். ஓகே. ஸோ எனக்கு அந்த பாட்டு சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் டைம் ரஃப் கேட்கும்போது செம ஜாலியாக இருந்துச்சு. நல்ல எனர்ஜி, சூப்பர் எனர்ஜி. சரி எப்போ அந்த பாட்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சிக்கிட்டு வந்துருச்சு, பவர் ஹவுஸ் வந்துருச்சு, சரி இதுன்னு வரலையே பார்த்துருந்தோம். ஆமா, உங்களுக்கு அது இது இருந்துகிட்டே இருக்கும்ல. ஆமா, நம்ம பாட்டு எங்கேயா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருக்கும். ரஜினி சார் படம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ரியாக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் அந்த நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு வைப் ஒன்று, பட் அது நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. லிரிக்கல் வீடியோ, சவுத் பென், பூஜா, அந்த ஹூக் ஸ்டெப் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பிளாஸ்ட். நான் ஆக்சுவலி ஃபிலோனா ஸ்டுடியோ எடிட்டர் ஸ்டுடியோவில் தான் நான் ரஷஸ் பார்த்தேன். ஓ சரி. நான் என் படத்தோட வேலைக்கு அது உள்ள போயிட்டு உட்காந்து பக்கத்துக்கு அதை திறந்து உள்ள பார்க்கறது இருக்கும். என்ன பண்ணுறீங்க? ஆமா, ஹாய் ஒர்க் போயிட்டு. ஓகே. ஸோ அதனால அதுக்கு நடுவில் பார்த்துட்டு இருப்பேன். லோகேஷ் நான் படம்ன்றனால எட்டி பார்க்க முடியும். வேற யாராவது படம்னா பார்த்துட்டு அப்போ பார்க்கும்போது ஷௌபின் தெரிஞ்சிட்டாரு. ஏன்னா இனிஷியலாக சாங் பண்ணும்போதே தெரியும் ஷௌபின் அண்ட் பூஜாக்கு தான் நம்பர். ஸோ ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போது அப்பா பயங்கரமாக டான்ஸ் நம்ம. ஏன்னா எந்த டான்ஸ் நம்ம இருந்தாலும் நாங்கள் பார்த்து சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமா இல்லை நம்ம அதை விட சூப்பராக பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. விஷுவலாக தான். நான் லிரிக்ல எனக்கு அதை சூப்பராக பண்ணணும் தெரியாது. ஆனால் விஷுவல்ல நாங்கள் என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் அதை 100 மணி தாண்டி போயிட்டாங்க. சாண்டி மாஸ்லாம் எங்கேயோ கொண்டு போய் குறைச்சிட்டாங்க. அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பயங்கரமா இருந்துச்சு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.